ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்து ஆன்லைனில் எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரூ. 1000 வந்து ஃபைன் பே பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்களே லிங்க் பண்ணிக்கலாம். இதை லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான லிங்கிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ இது வந்து எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஃபில்லிங் 2.0 டைப் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இப்படி தான் வரும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிங்க, உங்களுடைய ஆதார் நம்பர் ரெண்டுத்தையும் என்டர் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரைட் சைடில் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், கண்டினியூ டு பே த்ரூ இபே டேக்ஸ்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணுங்க, கன்ஃபார்ம் பேன் நம்பர், மறுபடியும் பேன் நம்பர் என்டர் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஸோ மூணுத்தையும் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாட்டம்லேயே பாருங்க கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா பாட்டமில் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துங்க, கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இதுலேயும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ரீட் பண்ணீங்க. ஸோ இதில் வந்து ரீட் பண்ணிட்டு அகைன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், இபே டேக்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கு பாருங்க, இன்கம் டேக்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ அதில் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. ஸோ நீங்கள் ஆதார் பேன் லிங்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் தான் கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் உங்களுடைய அசஸ்மெண்ட் இயர் வந்து கொடுத்துங்க, 2024-25. அதுக்கடுத்து பாருங்க டைப் ஆஃப் பேமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதர் ரிசப்ட் இருக்கு பாருங்க. ஸோ அதை கொடுத்துங்க. அதர் ரிசப்ட் 500 இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. சப் டைப் ஆஃப் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த இதை வந்து டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துட்டு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்லேயே கண்டினியூ அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. ஸோ இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் பேமெண்ட் மோட் இருக்குது. உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அந்த டைப்பில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க. ஸோ நான் நெட் பேங்கிங்கில் பண்ணுறேன். ஸோ கொடுத்த உடனே பாட்டமில் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா பே நவ் அப்படின்னு கேட்குது பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன், பே நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படின்ற டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சப்மிட் டு பேங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கான நெட் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்ற லாகின் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பேமெண்ட் வந்து 1000 வந்து நீங்கள் பே பண்ண சொல்லி கேட்கும். ஸோ 1000 வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணிவிடுங்க. ஸோ பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு செலான் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த செலான் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலான் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் செலானு. ஸோ அதில் டாப்லேயே கொடுத்துட்டாங்க பாருங்க, அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இருக்குது பாருங்க, அந்த ஹோம் பேஜில் வந்துருங்க. ஸோ அந்த லிங்க்ல கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணி வேலிடேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் என்ற ஆப்ஷன்லேயே வந்துருங்க, அந்த ஃபில்லிங் 2.0ல அந்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வேலிடேட் கொடுத்தீங்கன்னா அதில் கண்டினியூ கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பேன் ஆதார் வந்து டாப்ல ஷோ ஆகும். இதில் நேம் ஆஸ் பர் ஆதார் இருக்கு பாருங்க, உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணீங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்க. இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வேலிடேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் ஸ்டேட்டஸில் போயிட்டு உங்களுடைய ஆதார் பேனை வந்து நீங்கள் செக் பண்ணால் போதும், உங்களுக்கான ஆதார் பேன் வந்து லிங்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தகவல் வந்து உங்களுக்கு பயனாளர் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.